நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஈவ்டீசிங், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்போ வெவ்வேறு தளங்களில் நுணுக்கமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமான ஒன்று செல்போன் வீடியோக்களால் வரக்கூடிய பிரச்சனைகள். சமீபத்தில் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த அகிலாங்கிற பெண் இந்த செல்போன் வீடியோவால் ஏற்பட்ட பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்டார். சமீப காலமா செல்போன் வீடியோக்களால் ஏற்படும் பிரச்சனைகளால் பெண்கள் தற்கொலை செய்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அடிக்கடி நடந்திருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னால செல்போன் வீடியோக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி விவாதிக்கும் போது பலரும் இந்த செல்போன் கேமராக்களை பயன்படுத்துவதை தடுக்க நடைமுறைகளை உருவாக்கணும், இல்லைன்னா செல்போன் கேமராவை தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோருமே கருத்து சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிற போது இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பொருந்தாது அப்படிங்கிற அளவுக்கு இதனுடைய புழக்கம் அதிகரித்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? அன்புள்ள அப்பா, அம்மா, தம்பி அரவிந்த், நான் உங்களெல்லாம் விட்டு பிரிய போறேன். எனக்கு என்னோட உயிரை விட உங்க 3 பேரோட உயிர் தான்ப்பா ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். என்னோட சாவுக்கு காரணமானவங்க 3 பேரு. இதை நான் என் சுய நினைவோடு தான் எழுதியிருக்கேன். என்னோட கடைசி ஆசை இதுதான். என்னோட வாழ்க்கையை கெடுத்தவங்கள சும்மா விடாதீங்க. இப்படிக்கு உங்கள் அகிலா. இப்படி 3 பக்கத்துக்கு தன் கைப்பட லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை செஞ்சு உயிரை விட்டுருக்காங்க அகிலா. செல்போன் கேமரா மூலமா ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டுற சம்பவங்கள்ல தொடர்ந்து நாம நடந்தது என்ன நிகழ்ச்சியில பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த சம்பவங்களோட தொடர்ச்சியா இப்ப உயிரை விட்டுருக்காங்க 22 வயதான அகிலா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கிராமத்துல வசிப்பவரு மனோகரன். ஈபில வேலை செய்யறாரு. இவரோட மனைவி குல்லம்மா. இந்த தம்பதியோட பொண்ணுதான் அகிலா. பாலிடெக்னிக் கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுன்னு இருந்தது. காலேஜுக்கு தான் போகும், எந்த நேரமும் வந்து பேனாவும் புக்குமா தான் இருக்கும். சுமூகமா போயிட்டு இருந்த வாழ்க்கையில தன் சொந்தக்கார பசங்க மூலமாவே விபரீதம் வரும்னு அறியாம இருந்திருக்காங்க. அகிலாவோட அத்தை மற்றும் தாய்மாமன் பையன்கள் தான் வினோத், ஜெகன் மற்றும் எழில். சொந்தக்கார பசங்கங்கிறதால எல்லாருமே ரொம்ப சகஜமா பழகியிருக்காங்க. அகிலா என்ற பொண்ணு செகண்ட் இயர் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு கூட நெருக்கமாக பழகிறவங்க 3 பேர். அதில் வினோத்ன்ற ஒரு பையன், அவங்க சொந்தக்காரங்க பையன் 2 பேர், ஜெகன்ற ஒருத்தன், எழில் என் இளையரசன் ஒருத்தன். இவங்க 3 பேரும் ஒரே ஊரில் படிக்கிறதுனால சொந்தக்காரங்களால நமக்கு ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க. இதுல வினோத் அகிலாவை ஒரு தலையா காதலிச்சாருன்னு சொல்லப்படுது. ஆனா அகிலாவோ வேற ஒரு பையனை காதலிச்சதாகவும் சொல்லப்படுது. அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு விக்னேஷன் ஒரு பையனை லவ் பண்ணுறது இந்த A1 வினோத்துக்கு தெரிய வருது. அந்த வினோத்தும் அந்த பொண்ணை ஏற்கனவே லவ் பண்ணுறான். இப்போ நாம் லவ் பண்ணும்போது இந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணாமல் இன்னொரு பையன் லவ் பண்ணுறாளே அப்படின்ட்டு அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஆதங்கம். இதை பயன்படுத்தி அந்த பொண்ணுக்கு அந்த பையன் கேட்குறான், அவன் விக்னேஷ்க்கு நல்லவன் இல்லை, நான் என் கூட பழகாத அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு கேட்காதனால அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான். அவன் கண்டிச்சதால இந்த பழக்கம் அவங்களுக்குள்ள ஸ்டாப் ஆகிடுது. ஒரு தலையா அகிலாவை காதலிச்ச வினோத் தனக்கு கிடைக்காத அகிலாவை பழிவாங்க நினைச்சாரு. அதுக்காக திட்டம் தீட்டி அகிலாவை தன் வலைக்குள்ள விழ வச்சாரு. அதுக்காக அவர் சொன்ன காரணம்தான் அகிலாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அகிலா குளிக்கும் போது செல்போன் கேமரா மூலமா வீடியோ எடுத்ததா சொல்லி மிரட்ட தொடங்கி இருக்காரு வினோத். நாம ஏன் இந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் அந்த பொண்ணு நெருங்கி பழகலாம்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. விக்னேஷ் வந்து நெருங்கி பழகிற, ஏன் கூட ஏன் பழக மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு மறுக்கிறா. மறுத்ததால் என்ன பண்ணுறான், பொய் சொல்கிறான். நான் உன்னை பாத்ரூமில் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் உங்கள் அப்பா மேலே சொல்ல போகிறேன்
அப்படின்னு சொன்னதுனால நீ எங்களை ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் மிரட்டுறான். வீடியோ எடுத்தது உண்மைன்னு நம்பின அகிலா வினோத்தோட மிரட்டலுக்கு பயந்து தன்னையே இழந்திருக்காங்க. ஃபோட்டோ எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. புள்ளி வந்து மிரட்டியிருப்பாங்க பொழுது. இது வந்து என்கிட்ட எந்த விஷயமும் சொல்லலை ஓப்பனா. இந்த புள்ளியை வயலில் போக சொல்ல வர சொல்ல மிரட்டி தெரியல, நான் நெட்டில் போட்டுருவேன், எனக்கு படம் கொடுக்கலாம் நெட்டில் போட்டுருவேன்ட்டு புள்ளியை அசிங்கப்படுத்திக்கிறாங்க. கடைச்சா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க சார், அந்த ரூம் இருக்குதுப்பா சார், அதில் வந்து புள்ளியை இந்த மாதிரி வந்து கேமரா வச்சுக்கின்னு பிள்ளை அதிகமாக மிரட்டிக்கிறாங்க. நான் வந்து எப்போ வந்து கூப்பிட்றனோ அந்த டைமுக்கு எனக்கு இந்த மாதிரி நீ ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அது கட்பட்டு இருக்கும் போல. அதுக்கப்புறம்தான் இந்த விஷயம் ஜெகன் மற்றும் எழிலுக்கு தெரிய வந்திருக்கு. நம்ப மறுத்த நண்பர்களுக்காக முதன்முறையா தன்னோட அகிலா இருக்கிற வீடியோவை எடுத்து அவங்களுக்கு போட்டு காமிச்சாரு வினோத். ஜெகன் மற்றும் எழில் கிட்ட சொல்கிறான், நான் அந்த மாதிரி அகிலாவோட உடலை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க நம்பலை. அதனால் மீண்டும் என்ன பண்ணுறான், அதே பொண்ணை அவங்க வீட்டிலே உடலோடு கொண்டு அந்த வீடியோ எடுக்கிறான் டிவியில் செல்ஃபோனில். அந்த செல்ஃபோனை காட்டின பிறகு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் தெரிய வருது. இந்த வீடியோ டெக்னிக்கை பயன்படுத்தி ஜெகனும் எழிலும் தன்னோட காம பசிக்கு அகிலாவை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சொந்தக்கார பசங்க. அதனால நாமளும் இதே மாதிரி பண்ணேன்னா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் ஏற்படுது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீ அந்த மாதிரி வினோத் என்கிட்ட காமிச்சான், இது மாதிரி பண்ணியிருக்க, நாங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பயமுறுத்தி சம்மதிக்க வச்சு அவன் வினோத் பண்ண மாதிரி இவங்களும் உடலுறவு பண்ணுறாங்க. இந்த டார்ச்சர் வந்து அடிக்கடி தொடருது. வினோத், ஜெகன் மற்றும் எழிலால தொடர்ந்து பாதிப்புக்குள்ளான அகிலா இறுதியா எடுத்த முடிவுதான் தற்கொலை. வீட்டில் சொல்லி நான் 3 பேருமே செத்துருவாங்க, நீ 3 பேருமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொழுது. நம்ம அப்பா அம்மா தம்பிலாம் சாப்பாடிக்கிறேன்றாங்களே, செத்துட்டா என்ன பண்ணுறது, நம்மளால குடும்பம் செத்துக்கணும் அப்படின்னு வந்து பயந்துருக்கு. சரி நாம் உயிரோடு இருக்கக்கூடாது. தான் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டேங்கிற முழு விபரத்தையும் கைப்பட எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சிருக்காங்க அகிலா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தான் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டேங்கிற முழு விபரத்தையும் கைப்பட எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சிருக்காங்க அகிலா. மண்டே வந்து அந்த பொண்ணு காலேஜ் போகலை, வீட்டிலே இருக்குது. அப்பா கேட்குறாரு, எப்பா வயிற்று வெளியில் சொல்லுது. சரிமான்னு சொல்லி வேலைக்கு போயிடுறாரு. மதியம் 1 மணி பார்க்கல மீண்டும் அம்மா மாடு மேய்க்க போனவங்க வந்துடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அப்போ இந்த பொண்ணு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. அம்மா கேட்குறாங்க, என்னம்மா எழுதுற? இல்லைம்மா நான் காலேஜ் போகிறேன், ரெக்கார்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு அவங்க அம்மா நேராக மாடை பிடிக்கிறதுக்காக போயிடுது. இந்த பொண்ணு வீட்டில் தனியாக இருந்தபோது அந்த மனசு வெறுத்து அந்த டார்ச்சர் தாங்காமல் அவங்க வீட்லேயே ஒரு ஃபேன் போடுற ஹோக்கில் தன் தாவணியை சுருக்கு மாட்டி தூக்கு போட்டு செத்துக்கிறது. காரணமே இல்லாம தன் மகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டுதா சொன்ன பெற்றோருக்கு சொந்த பந்தங்கள் கேள்விகளால தொலைக்க வீட்டுக்குள்ள ஏதாவது தடயம் இருக்கான்னு தேடி இருக்காரு அகிலாவோட தம்பி அரவிந்த். சொந்தக்காரங்களாம் எங்களை பிடிச்சி கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களால் தான் செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பிடிச்சி அதிகமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானா பண்ணேன், சரி நம்மளால் தான் நம்ம அக்கா செத்துச்சா, இல்லை வந்து வேறு யாரால் தான் செத்து நானா பண்ணேன். வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்டேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், வீட்டில் இருக்கிற நோட்டு புக்கு எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தேன். அது வழக்கம் போல் எப்பயுமே என்ன பண்ணோம், வளையல் டப்பா கடையில் தான் காசு வைக்கும். நம்ம அக்கா ஃபோட்டோ எல்லாமே அங்கே தானே வைக்குது. ஒருவேளை சார் நான் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு சரி நம்ம அக்கா ஒருவேளை அங்கே வச்சுருக்கா, எதனா அங்கே ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் பார்த்தாக்கா இதேமாரி வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. அகிலா பயன்படுத்திய வளையல் பாக்ஸுக்கு கீழே கிடைச்ச இந்த லெட்டர் மூலமா தான் எல்லோருக்கும் விவரமே தெரிய வந்திருக்கு. என்னுடைய சாவுக்கு காரணம் இவங்க 3 பேர் தான். அதே மாதிரி மிரட்டுறாங்க, நீ வந்து இதுக்கெல்லாம் ஒத்து வழிகள்னாக்கா உங்க தம்பி உங்க அப்பா உங்க அம்மா எல்லாம் செத்துருவாங்க, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போக முடியாது, அப்படின்னு நீ மீறி என்ன பண்ணினா நான் வந்து இன்டர்நெட்ல விட்டுருவேன், நீ வந்து கூட வந்து ஒத்து வழிகள்னா அப்படின்னு சொல்லிடுறாங்க. லெட்டரை ஆதாரமா வச்சு செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அகிலாவின் சொந்தக்காரர்களான வினோத், ஜெகன், எழில் மூவரையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில்
என் சாவுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி 3 பேர், வினோத், ஜெகன், எழிலரசன் 3 பேரையும் அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்கு. அப்புறம் அந்த லெட்டரோட அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நாங்கள் வழக்கு பதிவு பண்ணோம். வழக்கு பதிவு பண்ணி நாங்கள் அவங்களை தேடினோம். தேடி 26ஆம் தேதி அவங்கள கைது பண்ணோம். கைது பண்ணி அவங்க அதேமாதிரி அவங்க அந்த பொண்ணு சொன்னது அப்படியே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. இந்த குற்றத்தை செஞ்ச அந்த 3 பேரையும் நாங்கள் கடுமையான பிரிவினை வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு இருக்கோம். குற்றம் சாட்டப்பட்டவர்களோட தரப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள சந்திச்சோம். எந்த குற்றத்தையும் தன் மகன் செய்யல அப்படின்னு சொல்றாங்க எழிலோட அம்மா அல்லி. என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணலை. 2 வருஷம் என் பிள்ளை பள்ளிக்கூடமே போகலை. அதுலேருந்து படிக்க வச்சு ஆளாக்கி இப்போ காலேஜ் வரைக்கும் நான் பணம் கட்டிக்கிறேன். நான் என்ன சொல்ல போகிறேன், என் பிள்ளை வீடு வந்தால் போதும். எந்த தப்பு என் பிள்ளை செய்யலை. அகிலாவை பிரிஞ்சு வாடுற குடும்பத்தோட ஒரே குறிக்கோள் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணுங்கிறது தான். என்னுடைய அக்கா சாவுக்கு வந்து காரணமானாலும் சும்மா விடக்கூடாது. அதுவும் அது முக்கியமாக எழுதி வச்சு, எனக்கு வந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. என்னுடைய வாழ்க்கைக்கு அடுத்தவங்களுக்கு வந்து முடிவு கிடைச்சாதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும், இல்லைன்னா என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது ஒரு இந்த கொடுமை எந்த பொண்ணுக்குன்னு நடக்கலாமா? இது வந்து தீர்வு கிடைச்சே ஆகணும். தன் மகனோட படிப்பு போச்சேன்னு ஒரு பக்கம் வேதனையில இருக்காங்க எழிலோட அம்மா. தன் மகளே போயிட்டான்னு வருத்தத்துல இருக்காங்க அகிலாவோட அம்மா. காலையில எழுந்து பரபரப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்பி நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கப்போ டிராஃபிக் சிக்னல் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு கேமரா, அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் ஏறி போகிறப்போ எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய செல்ஃபோன் கேமரா, அதை தாண்டி அலுவலகத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளேயோ நம்ம போகிறப்போ எதிர்கொண்டு வரவேற்கக்கூடிய அந்த சிசிடிவி வழியான கேமரா, இப்படி ஏதோ ஒரு லென்ஸ் வழியாக நாம் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி இந்த கேட்ஜெட்ஸ் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த அறிவியல் உலகம் நம்மை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் தடை செய்தல் அல்லது இதற்கு ஒரு சரியான நெறிமுறைகளை உருவாக்குதல் அப்படிங்கிறது இயல்பில் இயலாத ஒரு காரியம். நம்மை சுற்றி தேவையான அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொண்டு கவனத்தோடு நடந்து கொள்வது மட்டும்தான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும். சமீபத்தில் அரக்கோணத்தில் ஒரு இரட்டை கொலை நடந்தது. மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அதில் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, கொலை குற்றம் சாட்டப்பட்டவருடைய அந்த வாக்குமூலம். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் ஒரு நபர் 3 பேரை கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்காரு. அந்த கொலை முயற்சியில் பாதிக்கப்பட்ட 2 பேர் மருத்துவமனைக்கு எடுத்துக்கிட்டு போயும் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தங்க மட்டும் இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அரக்கோணம் பகுதி மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மாதவராஜ், ஷர்மிளா, ஆஷா, இவங்க 3 பேருமே ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆஷா தன்னோட தோழியான ஷர்மிளா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஃப்ரெண்டு 3:30 மணிக்கு வர சொல்லிச்சுமான்னா, எதுக்குன்னு கேட்டேன். அவர் உடம்பு சரியில்லை, வீசிங் ப்ராப்ளம், அந்த பொண்ணுக்கு மெட்ராஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறாங்க திங்கக்கிழமை, அதனால் நான் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னா. ஆனால் அதுலேயும் 3 ஃபோன் வந்தது அவளுக்கு. அந்த பொண்ணுகிட்டேருந்து போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுறேன் நான் அப்படின்னா. சரி நான் அனுப்பினேன். நான் ஷர்மிளாவோட வீட்டுக்கு போன ஆஷாவை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சுருக்கிறாங்க ஆஷாவோட பெற்றோர். ஆனால் ஆஷாவோட செல்ஃபோன் தொடர்பில் இல்லை. 4:30 மணிக்கு நான் ஃபோன் போட்டேன் அவளுக்கு. 4:30 மணிக்கு ஃபோன் போட்டால் அதை கிளம்புறமான்னு பேசினேன். என்கிட்ட கிளம்புறேன்னு பேசின உடனே அப்புறம் திருப்பி 4:45 அவள் ஃபோன் வந்தது எனக்கு. அவள் ஃபோன் வந்து நான் ஆன் பண்ணிட்டு ஹலோ ஹலோன்றேன், வாய்ஸே இல்லை. சரி ஒருவேளை நாட் ரீச்சபிள் ஃபஸ்ட்டு வந்தது அந்த மாதிரி ஏதோன்ட்டு நானே கட் பண்ணிட்டேன். அப்புறமா கட் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, இவன் மயக்காய் எங்காவது விழுந்துட்டாளா, அடிபட்டுதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கா அவருக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் வீட்டுக்காருக்கு. ஆஷாவோட தொடர்பு கிடைக்காததால் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் செஞ்சுருக்காங்க ஆஷாவோட அம்மா. அதுக்கப்புறம் தான் அந்த விபரீதம் தெரிய வந்திருக்கு. வீட்டில் உடனே ஃபோன் பண்ணாங்க எனக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஷர்மிளா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால், இன்னும் வரல, நீ அவங்க ஷர்மிளா வீட்டில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே நான் என் ஃபோன்லேருந்து எங்கள் பொண்ணுக்கு நான் போட்டேன். 2 முறை போட்டாங்க. 2 முறையும் நாட் ரீச்சபிள்னு வந்து, சரி நான் ஷர்மிளா வீட்டாண்ட போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நிறைய கூட்டமாக இருந்தாங்க. அங்கே போயிட்டு ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஷர்மிளான்னு சொல்லி கேட்டேன்.
அவங்க வந்து ஃபயர் ஆகிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய்க்கிறாங்க அப்படின்னாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா அங்கே போய் பார்க்குறேன், எங்கள் பொண்ணாக தான் சார் இருக்குது. கருணாகரன் இவர் தான் இந்த கொலை முயற்சியை செஞ்சவர்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இவருக்கு சொந்த ஊர் வேலூர். வேலூரில் இருந்து அரக்கோணத்தில் இருக்கிற ஷர்மிளாவோட வீட்டுக்கு வந்து இந்த கொலைகளை செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க காவல்துறையினர். ஆஷா ஏற்கனவே திருமணமானவர், மாதவனும் ஷர்மிளாவும் இன்னும் திருமணம் ஆகலை. ஷர்மிளா, ரால்சன், கருணாகரன் 2 பேரும் தங்கை அண்ணன் உறவு முறை. பட்டு 2 பேர்த்துக்குமே லவ் அஃபேர்ஸ் இருக்குது. அன்றைக்கி டேட்டில் 15/7/2012 வர்றான். சுமாராக ஒரு மாலை 4 மணிக்கு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தால் இங்கே ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறான் வரலாமான்னு. பட் அந்த நேரத்தில் ஏதோ ரெஃப்யூஸ் பண்ணது வேண்டாங்குது. பட் என்னையோ ஒரு 4:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே போயிடறான். ஷர்மிளா வீட்டுக்குள்ளே போயிடறான். அன்றைக்கி ஷர்மிளாவுக்காக மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு அவங்களுடைய அப்பா அண்ணன் சென்னைக்கு போயிடுறாங்க. கருணாகரன் வந்து சுடுதண்ணி கேட்குறான் ஷர்மிளாட்ட. சுடுதண்ணி கொடுக்கறதே அவர் லேட் பண்ணுறான். ஏற்கனவே அந்த ஹால் பக்கத்தில் இருக்கிற ரூமுக்குள்ளே தான் டைரெக்டாக போகணும். இவன் அந்த வழி போகாமல் இவன் பாத்ரூம் வழியாக சுற்றி போகிறான். அப்போ இவனுக்கு சந்தேகம் வருது, ஏன் இங்கே போகாமல் போகிறான்னு. அந்த கதவை லைட்டாக தரனா கதவு உள்ளே பூட்டி இருக்குது தெரிஞ்சுக்கிட்டான். மறுபடியும் பின்னாடியே போகிறான். பின்னாடி இருந்து ஜன்னலில் பார்த்தா 2 பேர் இருக்கிறது இவனுக்கு தெரியுது. ஏற்கனவே ஆஷா இங்கே வர்றான்னு சொல்லியிருக்கிறதுனால ஆஷாவும் மாதவனும் தான் அந்த ஹாலுக்குள்ளே இருக்கிறாங்க. அதை இவன் மறைக்கிறா. ஸோ மாதவனுக்கும் இவளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. வந்து பேசும்போது இவங்களுக்குள்ள வாக்குவாதம், ஏன் ஆஷாவையும் மாதவனையும் இங்கே வர சொன்னேன், நான் ஏற்கனவே ஆஷா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே அப்படிங்கிறான். 2 பேத்துக்குள்ள வாக்குவாதத்தில் இவன் கோவப்பட்டு அந்த டீப்பாயில் இருக்கிற கத்தி எடுத்து ஷர்மிளாவோட கழுத்தை இருக்கிறான். லைட்டாக சத்தம் அம்மான்னு சத்தம் போடுறான், தலையில் அடிக்கிறான். அந்த நேரத்தில் அந்த ஹாலில் இருந்து கதவு லைட்டாக திறக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. இவன் நேராக போகிறான், கதவு திறக்குது. மாதவன் எந்திரிக்கிற நேரத்தில் ப்ரைவேட் பார்ட்டில் ஓங்கி மிதிக்கிறான். அவன் கீழே விழுந்துடுறான். அதே கத்தியில் கழுத்தில் தலையில் அடிக்கிறான். ஆஷாவை நல்ல டயர்லேருந்து எந்திரிக்க முயற்சி பண்ணுறான். அவளையும் கழுத்தில் அறுத்துறான், தலையில் அடிக்கிறான். 2 பேருமே நியூடாக இருக்கிறாங்க. பிளட்ஸ் எல்லாம் இருக்குது, பிளட்டு உடம்புல இருக்குது. இவனுக்கு அவன் துணிமணியெல்லாம் மேலே போடுறான். போடும்போது மேட்ச் பாக்ஸ் ஒன்று கீழே விழுது. மாதவனுடைய ட்ரெஸ்ஸில் இருந்து அதில் கீழே விழுந்தோடனே அதை எடுத்து தீ வச்சிடறான். காவாயில் கத்தியை போட்டு வீட்டுக்கு வந்துடுறான். காவல்துறையோட விசாரணையில் இந்த கொலையை செஞ்சது கருணாகரன் தான்னு தெரிஞ்சு அவரை நெருங்கியிருக்காங்க. அதுக்குள்ளே கருணாகரனே சில பேரோட முன்னிலையில் போலீஸ்கிட்ட சரணடைஞ்சிருக்காரு. ஷர்மிளாவுக்கும் கருணாகரனுக்குரிய ஃப்ரீக்வெண்ட் கான்டாக்ட் ஃபோன் மூலமாக பார்த்துக்கிட்டோம். அன்றைக்கி ரொம்ப நேரம் 2 பேரும் ஃபோனில் பேசுகிறாங்க. பார்க்கும்போது டவர் லொக்கேஷன் இங்கேயே சில இதெல்லாம் காட்டுச்சு. ஸோ அந்த சந்தேகத்தில் கூப்பிட்டு வந்து விசாரிக்கும்போது டவுன் விஏஓட்ட போய், டவுன் விஏவும் பள்ளூரில் உபதலைவர்னு ஒருத்தர் இருக்கார் சேட்டுன்னு, அவங்ககிட்ட போய் சரண்டராக இந்த மாதிரி போலீஸ் தேடுது, போலீஸ் விசாரிக்கிறாங்க, பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரண்டராகிறாரு. நாங்களும் விசாரிக்கும் போது நடந்ததை சொல்லிவிட்டு அந்த கத்தி, பிளட் ஸ்டெயின்டு வெப்பனு இதெல்லாம் அவரே எங்கிட்ட அடையாளம் காட்டி ஆஜர்படுத்துகிறார். சீஸ் பண்ணுறோம். அரக்கோணம் இரட்டை கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையிலிருந்து பார்க்கிற போது இந்த கொலை தொடர்பாக நடந்த விஷயங்கள் அத்தனையும் தெளிவாக சொல்லப்பட்டது போல இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வேறு விதமான ஒரு கருத்தை தான் தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. அரக்கோணம் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இவங்க 3 பேருமே ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க. உறவு சிக்கல்களால் இவ்வளவு பெரிய விபரீதங்கள் நடப்பதற்கு என்ன காரணம்? நடந்த இந்த சம்பவத்தை பற்றி காவல்துறையும் ஊடகங்களும் சொல்கிற செய்திகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்கிறாங்க கொலை செய்யப்பட்ட ஆஷா மாதவராஜோட பெற்றோர்கள். அவன் அதை போல் பண்ணியிருக்க மாட்டான். சும்மா அதெல்லாம் வதந்தி. கிராமத்துங்களில் கூட யாரும் இந்த பொம்பளை பசங்க கிண்டலும் பண்ண மாட்டான். இங்கே பக்கத்தில் கூட கிண்டல் பண்ணுறான். சின்ன பசங்களை கூட கிண்டல் பண்ண மாட்டான். பேப்பரில் வந்து ரொம்ப அசிங்கமான முறையில் போட்டிருக்காங்க சார். அது எங்களால் மனசு தாங்கிக்க முடியல. அது எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் நடந்து இது வரைக்கும் இல்லைங்க சார். மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு வர ஷர்மிளா இப்போது பேச முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அவங்க குணமடைஞ்ச பின்னால் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கிற வாக்குமூலம் தான் இந்த வழக்கோட உண்மை முகமாக இருக்கும்.